உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் மற்றும் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், கூடுதல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர்கள் அளவிலான அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா 3 மாவட்டத்திற்கும் சவாலாக இருக்கும் புதுச்சேரி மதுபான கடத்தல்களை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மாவட்டத்திலும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் அடியோடு ஒழிப்பதற்கு எந்தெந்த வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் அவர் ஆய்வில் கேட்டு தெரிந்து கொண்டார். இதே போல பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2000 ஆண்டு இங்க கடலூர் மாவட்டத்துல காவல்துறை கண்காணிப்பாளராக டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருக்கும் பொழுது கடலூர் மாவட்டம் முழுவதுமே பார்த்தோம்னா ஒரு ஜாதி கலவரம் மிகுந்த மாவட்டமாக இருந்தது. அப்போது அதனை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தார். அதே அளவிலான அந்த முழுமையான கட்டுக்குள் இருக்கும் நிலைமையே தொடர வேண்டும். 3 மாவட்டத்திலும் எந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வரும்பொழுது அவர்களிடம் காவலர்கள் மற்றும் காவல் நிலையத்தில் உள்ள பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், மரியாதை குறைவாக எந்த வகையிலும் நடந்து கொள்ளக்கூடாது போன்ற அறிவுரைகளை தொடர்ந்து அவர் வழங்கி வருகிறார். தேவநாதன், மொத்தம் எவ்வளவு அதிகாரிகள் இருப்பாங்க? இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி மற்றும் அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் தான் பங்கேற்று இருக்காங்க. அதாவது இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மேலும் 3 மாவட்டத்தில் கூடுதல் கண்காணிப்பாளர்கள், அதே போல 3 மாவட்டத்திலும் அந்தந்த சப் டிவிஷன் டிஎஸ்பிகள் என்று அழைக்கப்படும் துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 40 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்காங்க. இவங்களுடன் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெறும் அனைத்து அந்த நிகழ்வுகளையும் ஒவ்வொரு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் தெரிவித்து அதனை அவர்கள் பின்பற்றுவதை இவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்பது இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கமாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.